வெளியிடங்களுக்கு அனுப்பப்படுகின்றார்கள் என்பது கேள்விக்குரியே. அது மட்டுமல்லாமல் தீவிர சிகிச்சை பிரிவிற்கான கட்டிட வேலைகள் நிறைவு பெற்று நீண்ட நாட்கள் ஆகியும் இதுவரை இயங்காமல் இருக்கின்றமை இந்த மக்களுக்கு மேலும் பல அசௌகரியங்களை ஏற்படுத்தியுள்ளது. புத்தளத்தில் இயங்கும் பல்வேறு அமைப்புகள் மக்களை விழிப்புணர்வூட்டும் நிகழ்ச்சிகளை நடாத்தி வருகின்றன. புத்தளத்தின் சுகாதார சீர்கேடுகள் தொடர்பில் அவர்களின் நிலைப்பாடு என்ன? விழிப்புணர்வு இன்றைக்கு நோய் வந்துட்டு இன்றைக்கு பண்ணுறது கிடையாது. விழிப்புணர்வுங்கிறது இது லாங் டேர்ம் இருக்கணும், ஃபாலோ அப்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கணும். இது நடக்கிற இல்லை. எல்லாரும் விழிப்புணர்வு எப்போ செய்யறாங்கன்னு சொன்னால் நோய் ஒரு 5-6 உயிர்களை போக்குனதுக்கு பிறகு நாங்கள் விழிப்புணர்வு செய்கிறோம்னு சொல்லி போட்டி போட்டுக்கிட்டு எல்லாருமே வரோம். அதில் எங்களோட அமைப்பு நாங்களும் செஞ்சோம். இதை இப்போ நான் நினச்சேன், இதை நாங்கள் ஒரு 2 மாதத்துக்கு முன்னுக்கு செஞ்சுருந்தால் நல்லா இருந்துக்குமே அப்படின்னு நானே நினச்ச விஷயம். இது இவ்வளோ உயிர்களை பழி கொடுத்தது பிறகு நாங்கள் விழிப்புணர்வு செய்கிறோமேங்கிறது எனக்கு ஒரு குற்ற உணர்வாகவும் மனசுக்கு கஷ்டமாகவும் இருந்தது. இப்போ விழிப்புணர்வு கொடுக்க வேண்டிய நாள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். யூசியோ தனி அதாவது இயக்கங்கள் நிறைய இருக்குது. புத்தளத்தை பொறுத்தவரையில் இயக்கங்கள் இருக்குது, ஜமாத்துக்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது, பெண்கள் அமைப்புகள் இருக்குது, எல்லாமே இருக்கிறவங்களையும் இருந்து என்ன பிரயோசனம், அந்த உயிரிழப்புகளுக்கு என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பிரச்சனையாக இருந்ததே ஒழிய வந்ததுக்கு பிறகு நான் போட்டி போட்டுக்கிட்டு என்னோட பேரை இது நான் யாரையும் குறைய சொல்கிறதுக்கு சொல்லல, பேரை போடுறதுக்காக மட்டும் தயவு செய்து செய்ய வேணாம். இது உண்மையாக மனம் என்னோட சமூகத்துக்கு நான் செய்யணும், விழிப்புணர்வு கொடுக்கணும். இது கட்டாயம் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருந்தீங்க. இன்றைக்கு நாங்கள் போன வருஷத்தில் இருந்தால் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை. இன்றைக்கு நாங்கள் உயிரிழப்பில் இழந்திருக்க மாட்டோம். எது எவ்வாறு இருப்பினும் புத்தளத்தின் சுகாதார நிலை நாளுக்கு நாள் மோசமடைந்து வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஒருவர் மற்றவர் மீது குற்றம் சுமத்தி நாட்களை நகர்த்துவதனை விடுத்து சகல தரப்பினரும் இணைந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டியது காலத்தின் அவசரமானதும் அவசியமானதுமான தேவையாகும். இல்லையெனில் விலை மதிப்பற்ற ஏராளமான உயிர்களை புத்தளம் நகரம் பரிதாபகரமாக இழக்க நேரிடும் என்பதே கசப்பான உண்மையாகும். எமது செல்வங்களுக்கு ஆரோக்கியமான எதிர்காலத்தினை உறுதி செய்ய வேண்டியது எமது பொறுப்பல்லவா? சிந்திப்போம், செயற்படுவோம்.